மனிதர்களை முக்கியத்துவப்படுத்துகிறார், நம்மை முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கலாம், இந்த தேசத்தில் பல இடங்களிலே சொந்தக்காரர்கள் நம்மை முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அநேக இடங்களிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் முக்கியப்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்புறம் அவர் செய்யக்கூடிய சகல காரியத்தையும் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். சாதாரணமானவர்களை கொண்டு, புறக்கணிக்கப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும். அவருக்கு லேசான காரியம், நம்மை பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். பாருங்க, ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்காக, பாவத்திற்காக ஆண்டவர் கடந்து வருவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை அனுப்பினார் அப்படின்னு சொன்னால், அவர் ஆசாரியர்களை ஆண்டவர் அதற்காக நியமித்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசி